ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என் கிச்சன்ஸ். இன்னைக்கு ரவா இட்லி சாஃப்டாக எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் 4 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் சூடாகட்டும். அதில் நம்ம ஒரு 10 முந்திரி பருப்பு சேர்த்துக்க போகிறோம். உடைச்ச முந்திரி பருப்பு நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 10 முந்திரி சேர்த்துருக்கேன். நிறைய போட்டாலும் நல்லாயிருக்கும். இது லைட்டாக வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்க போகிறோம். இதை நம்ம ரவையோட அதை ஊற வைக்கும் போதே சேர்க்கலாம். ஆனால் ரொம்ப ஊறிடுச்சுன்னா அந்த டேஸ்ட் நல்லா இருக்காது. அதனால கடைசியாக நம்ம வச்சுக்கலாம். இப்போ கடுகு உளுந்து 1 டீஸ்பூன் அதுவும் போட்டு நல்லா வெடிக்கட்டும். வெடிச்சதுக்கப்புறமா கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு லைட்டாக கலர் மாறினதுக்கப்புறமா கருவேப்பிலை பொடியாக நறுக்குனது, நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை நிறைய போட்டுக்கிட்டு அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் பொடியாக நறுக்கி போட்டுக்கலாம். பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா பொடியாக நறுக்கி போடுங்க. அப்போ தான் நம்ம இட்லியில் வாயில் கடிப்படாமல் இருக்கும். அதையும் லேசாக வறுத்துக்கலாம். இப்போ கேரட், ஒரு கேரட், மீடியம் சைஸ் கேரட்டு பொடியாக நறுக்குனது, அதையும் நம்ம இதில் சேர்த்து லேசாக வதக்கிக்கலாம். கலர் மாறிடக்கூடாது, லேசாக வறுத்தா போதும். நான் இப்போ இந்த டம்ளரில் தான் ரவை எடுத்திருக்கேன். நீங்கள் கப்பு எந்த அளவாக இருந்தாலும் சரி, டம்ளராக இருந்தாலும் சரி, கப்பாக இருந்தாலும் ஒரே அளவு எடுத்துக்கணும். நான் இதில் 1.5 டம்ளர் ரவை சேர்த்துருக்கேன். இது நல்லா நம்ம வறுக்கணும் இந்த ரவையை. இப்போ 1/2 டம்ளரும் சேர்த்துட்டேன். இப்போ இது ஒன்றோட ஒன்று கலந்து இப்போ நல்லா கெட்டியமாக இருக்கிற மாதிரி தெரியுது. நீங்கள் வறுத்தீங்கன்னா உதிரி உதிரியாக வரும். அதுதான் அதோட பதம். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு வறுக்கக்கூடாது, கலர் மாறிடும். அதனால் மெதுவான ஃப்ளேம் வச்சு கொஞ்சம் நல்லா நிதானமாக வறுக்கணும். அதோட பெருங்காயம் 2 சிட்டிகை சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ உதிரி உதிரியாக விழுது பாருங்கள். அந்த அளவுக்கு வறுத்தாதான் இட்லி நல்லா இருக்கும். இப்போ எடுத்து நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கிறோம். இப்போ கெட்டியான தயிர் 1 டம்ளர், நம்ம எந்த டம்ளரில் ரவை அளந்தோமோ அதே டம்ளர் தான். இப்போ உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம 1.5 டம்ளர் ரவை போட்டிருக்கோம், 1.5 டம்ளர் தயிர் போட்டுக்கணும். இப்போ நான் 1 டம்ளர் சேர்த்துருக்கேன். கொத்தமல்லி பொடியாக நறுக்குனது. இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அடுத்த பாதி தயிரையும் சேர்த்துக்கலாம். ரொம்ப புளிப்பான தயிராக இருக்கக்கூடாது. நல்லா மிதமான புது தயிராக இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கெட்டியான தயிர் ஊற்றுனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும், தண்ணியாக இல்லாமல். இப்போ இது கெட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சம் நம்ம 1/2 டம்ளர் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். ஆனால் தயிர் மட்டும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் அந்த ஃப்ளேவரு. இப்போ இது கொஞ்சம் கெட்டியமாக இருக்குது. நான் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது கலந்து விட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். நம்ம அப்புறம் தேவைப்பட்டால் கூட ஊறினதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஆனால் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் திக்னஸ்ஸு. இப்போ மூடி வச்சிடலாம். ஒரு 1 ஹவர் இது நல்லா ஊறணும். இப்போ அது 1 ஹவர் ஊறிடுச்சு நல்லா. இதை எடுத்து பாருங்கள், எல்லாம் தண்ணி எல்லாமே இழுத்து நல்லா கெட்டியமாக இருக்குது. இப்போது ஒரு 1/2 டீஸ்பூன் ஆப்ப சோடா சேர்த்துக்கிறேன் நான். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். அப்போ தான் அது நல்லா கரைஞ்சி ஈவனாக எல்லா பக்கமும் சேர்ந்து வரும். தண்ணி கொஞ்சம் பார்த்து பார்த்து சேர்த்து பண்ணுங்க. ரொம்ப தண்ணியாக போச்சுன்னா இட்லி அந்த அளவுக்கு கரெக்டாக வராது. அதனால் மாவு கரெக்டான பதம் இருக்கணும். இப்போ இந்த தண்ணி கொஞ்சம் பத்தலை, இன்னும் கொஞ்சம் ஒரு 1 டீஸ்பூன் தண்ணி ஊற்றினா கூட போதும்.
இந்த அளவு கரெக்டாக இருக்கும். இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து பாருங்கள். நம்ம நார்மல் இட்லி மாவு எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு அளவு இருக்கணும். நல்லா கலந்து விட்டு இப்படி ஊற்றி பாருங்கள். நல்லா புசு புசுன்னு வரும் மாவு. கரெக்டாக இருக்குது. இப்போ இட்லி தட்டில் ஊற்றிடலாம். இட்லி தட்டில் நான் நெய் தடவிக்கிறேன். நல்லா ஒட்டாமல் வரும். நம்ம வறுத்து வச்ச முந்திரியை இப்போ இது மேலே எல்லாத்தையும் அடுக்கிடலாம். நமக்கு எவ்வளோ முந்திரி தேவையோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். இப்போ ஒரு கரண்டி எடுத்து நீங்கள் அப்படியே மாவை எடுத்து ஊற்றணும். கரெக்டான அப்படியே ஒரு கரண்டி எடுத்து ஒரு குழிக்கு அப்படியே ஊற்றிடலாம். நம்ம இட்லி பானையை நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கிற பதத்தில் வச்சுருக்கணும். நல்லா சூடாக இருக்கிற தண்ணியில் நம்ம இட்லி தட்டை வச்சோம்னா தான் நல்லா இருக்கும் இட்லி. எப்பவுமே தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் தான் இட்லி தட்டை வைக்கணும். இப்போ இதை வச்சு மூடிடலாம். கரெக்டாக 15 நிமிஷம் வெந்தால் போதும், இட்லி ரெடி ஆகிடும். பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. சுட சுட இட்லி பூ மாதிரி ரொம்ப நல்லா இருக்கும். இந்த இட்லி ரொம்ப ஈஸியான மெத்தடு. நம்ம வெளியில தான் போய் இட்லி சாப்பிடணும், ரவா இட்லியெல்லாம் வீட்டில் செய்ய முடியாதுன்னெலாம் கிடையாது. வீட்லேயே ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற மாதிரி அவ்வளோ சூப்பரான ரவா இட்லி ரெடி பண்ணிடலாம். சாம்பார், சட்னி இதை வச்சு சர்வ் பண்ணுங்க. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா? எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோவில் அடுத்த ரெசிபியோட மீட் பண்ணலாம். பாய்.